இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பாம்பே அல்வாஸ் தான் செய்ய போகிறோம். இதுமாரி ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அது ஒரு கிண்ணத்தில் போட்டு எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் இதில் 2 கப்பு தண்ணி ஊற்றி இதை கரைச்சி வச்சுக்கணும். இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அதே கப்பில் 2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கணும். சர்க்கரை அதே கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றணும். எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லா அளவும் எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த சர்க்கரை கொஞ்சம் கரையணும். கரைஞ்சோன்னா பார்க்கலாம். சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிட்டு பாகு பதம்லாம் தேவையில்லை. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஊற்றும்போது நல்லா கலக்கி விடணும். ஏன்னா அடியில் அப்படியே தங்கிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே நல்லா கிண்டிகிட்டே இருந்தோன்னு வச்சுங்க, கொஞ்ச நேரத்தில் அப்படியே கெட்டியாயிரும். கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கொழப்பு தன்மை வந்துட்டு இந்த டைமில் நான் அந்த கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா விட்டுருங்க. கலர் சேர்த்தா தான் அந்த அல்வா நல்லா கலராக வரும். கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த டைமில் அதுக்கு தேவையான முந்திரியை போட்டுடலாம். இதில் முந்திரி தான் அதிகம் போடுவாங்க. முந்திரியும் போட்டு இது நல்லா சுருண்டு வரணும். இன்னும் நெய் போட்டு மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். மொத்தம் 3 ஸ்பூன் நெய். அல்வா ரெடி ஆகிட்டு. தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன்.
பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இது ஒரு நல்லா அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ அல்வா ரெடி ஆகிட்டு கட் பண்ணிக்கோங்க. எப்படி வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியது. நல்லா சுவையான டேஸ்டான பாம்பே அல்வா ரெடி. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. நல்லா எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா சுவையான டேஸ்டான பாம்பே அல்வா ரெடி. கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும்தான் வச்சு செஞ்சுருக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.